கர்த்தருடைய வார்த்தையை நம்ம ஏற்றுக்கொள்ள நம்ம ஆயத்தமாக இருக்கும் பொழுது நம்மோடு கூட தேவன் பேசுவார். When we are ready to accept the word of God, God will start speaking with us. இன்றைக்கு நாம் பார்க்க போகிறதான ஒரு காரியம் 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5வது வசனம். 1 John chapter 1 and verse 5. தேவன் ஒளியாய் இருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. This then is the message which we have heard of him and declare unto you, that God is light and in him is no darkness at all. இந்த இடத்திலே அப்போஸ்தலனாகிய யோவான், அதாவது இயேசு கிறிஸ்துவோடு கூட இருந்ததான சீஷனாகிய யோவான் எழுதியிருக்கிறார், தேவன் ஒளியாயிருக்கிறார், அவரில் எவ்வளவேனும் இருளில்லை. Here John the apostle, who was with Jesus as a disciple, is writing that there is no darkness at all in God. அப்படியானால் தேவன் யார்? That means who is God? தேவன் யார் என்பதை இந்த வசனம் வெளிப்படுத்துகிறது. தேவன் ஒளியாக இருக்கிறார். This word reveals who God is. It says that God is light. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. And in him is no darkness at all. இது யாருடைய வார்த்தை? And this is whose word? அதே வசனத்தில் பார்க்கிறோம், இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷமாய் இருக்கிறது. This then is the message which we have heard of him and declare unto you. அருமையான ஒரு வார்த்தை. It is a wonderful word. இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டது. ஏனெனில் சரீரத்தில் இருந்த இயேசு கிறிஸ்துவை அவர்கள் பார்த்தார்கள். And these people saw Jesus who came in the flesh in the world. அதே அதிகாரம் 1ஆம் வசனத்திலே பார்க்கிறோம், ஆதி முதல் இருந்ததும் நாங்கள் கேட்டதும் எங்கள் கண்களினாலே கண்டதும் நாங்கள் நோக்கி பார்த்ததும் எங்கள் கைகளினாலே தொட்டதுமாயிருக்கிற ஜீவ வார்த்தை குறித்து உங்களுக்கு அறிவிக்கிறோம். In the same chapter verses 1 says, that which was from the beginning, which we have heard, which we have seen with our eyes, which we have looked upon, and our hands have handled of the word of life. சரீர பிரகாரமாக இருந்த இயேசு கிறிஸ்துவை தொட்டு பார்த்து கண்களினால் பார்த்து நோக்கி பார்த்ததான நபர் தான் இந்த யோவான். And this John is the John who had seen Jesus, who came in the flesh, and he had seen him with his eyes and have looked upon and the hands have handled him. அவர் என்ன சொல்கிறார்? இது நாங்கள் அவரிடத்தில் கேட்டு உங்களுக்கு அறிவிக்கிற விசேஷம். And what he is saying is, this is then is the message which you have heard of him and declare unto you. நேரடியாக இயேசு கிறிஸ்துவின் வாயிலிருந்து நேரடியாக இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீஷர்களுக்கு சொன்னதான காரியத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் நமக்கு சொல்கிறார். And what Jesus told John directly, Apostle John is saying to us. உங்களுக்கு நாங்கள் அறிவிக்கிற விசேஷம், மெசேஜ், this is the செய்தி. இது உங்களுக்கு நாங்கள் கொடுக்கிறதான செய்தி. என்ன செய்தி என்றால் தேவன் ஒளியாய் இருக்கிறார். And this is the message that he is giving. Then this is the message. அப்படியானால் இயேசு கிறிஸ்து, நான் நினைக்கிறேன் இயேசு கிறிஸ்து அந்த புல் தரைகளிலே இல்லாவிட்டால் அப்படியே கலிலேயா கடற்கரையிலே நடந்து போகிறதான வேளையிலே தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் நடந்து போகிறதான வேளையிலே அவர்களுக்கு இப்படியாக தேவன் யார் என்பதை அவர் சொல்லி இருக்கிறார். And that means when Jesus was walking through the Sea of Galilee, Jesus had revealed himself to his disciples. தேவன் ஒளியாய் இருக்கிறார். God is light. தேவன் என்றால் யார் என்பதை சீஷர்களுக்கு, தேவன் தெரிந்து கொண்ட சீஷர்களுக்கு இயேசு கிறிஸ்து வெளிப்படுத்தியிருக்கிறார். And Jesus had revealed himself who God is. அவரில் எவ்வளவேனும் இருள் இல்லை. There is no darkness in him. நம்ம எல்லாரும் அறிக்கை செய்வோமா? நீங்க இருக்கிற இடங்களிலே, வீடுகளில் இருக்கிற இடத்திலிருந்து அறிக்கை செய்யுங்க, தேவனிலே எவ்வளவேனும் இருள் இல்லை. Can we all confess this? Wherever you are seated, tell this, there is no darkness in him. திரும்பமாக சொல்வோமா? அவரிலே எவ்வளவேனும் இருள் இல்லை. And tell him there is no darkness in him. ஆகவே இப்பொழுது நாம் யாருடைய பிள்ளைகளாக இருக்கிறோம்? So now whose child are we now? நான் கற்பனை செய்தேன், எவ்வளவேனும் இருள் இல்லை என்று சொல்வது, அந்த ஒரு பின்னை நீங்க குத்துனீங்கன்னா ஒரு பேப்பர்ல தெரியாது. ஏன்னா அதனுடைய ஓட்ட அந்த அளவுக்கு கூட ஒரு சின்ன இருள் கூட அவரிடத்தில் இல்லை. முழுவதும் பிரகாசமும் வெளிச்சமும் ஒளியிலே தேவன் ஒளியாய் இருக்கிறார். And there is, the way I imagine is, in a large paper, if you take a small pin and poke a hole, you won't be even able to see that hole. In the same way, there is no small slight of darkness in God. அவருக்குள்ளாக எந்த விதமான இருளும் இல்லை. There is no darkness at all in him. ஆகவே நீங்கள் யார்? So who are you? அதே அதிகாரத்திலே 7வது வசனத்திலே பார்க்கிறோம், அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியில் நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். In the same chapter verse 7 says, but if we walk in the light as he is in the light, we have fellowship one with another. அவர் ஒளியில் இருக்கிறது போல, எல்லாமே அவருடைய வார்த்தைகளை பாருங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல, அதாவது இயேசு கிறிஸ்து தேவன் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால்
ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். But if we walk in the light as Jesus is in the light, we have fellowship one with another. இந்த பூமியில இயேசு கிறிஸ்து இருக்கும் பொழுது அவர் உலகத்துக்கு வெளிச்சமாக இருந்தார் என்பது மாத்திரமல்ல, அவர் வெளிச்சத்திலே ஒளியிலேயே நடந்து கொண்டிருந்தார். In this world, when Jesus was there, he was not only the light, but he was walking in the light. அவர் வெளிச்சத்திலே, அந்த வெளிச்சத்திலே நடந்து கொண்டிருந்ததனால இருள் அவரை பற்றிக்கொள்ள முடியவில்லை. Because he was walking in the light, the darkness could not hold on to him. அப்படியா ஒளி என்கிறாரே, தேவன் ஒளியாய் இருக்கிறார், வெளிச்சம் என்று சொல்கிறார். அப்படினால் என்ன, அது எப்படிப்பட்டதான வெளிச்சம்? When we say God is light, what kind of light is this? அதை நாம் புரிந்து கொள்வதற்கு வெளிப்படுத்தின விசேஷம் முதலாம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய யோவானுக்கு பத்மோ தீவிலே தேவனுடைய வசனத்தின் நிமித்தம் அங்கே அவர் இருக்கையிலே அவர் ஆவிக்குள்ளாக மாறினார். To understand this light, let us turn to Revelation chapter 1 verse 13, and here Jesus is revealing to John when he was in Patmos. இன்றைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மரித்து உயிரோடு எழும்பி அவர் எப்படியாக அவர் இருக்கிறார்? After Jesus Christ died and rose up again, how is he today? 13வது வசனம் Verse 13. அந்த 7 குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை கண்டேன். And in the midst of the 7 candlesticks, one like unto the Son of Man, clothed with a garment down to the foot and girt about with paps with a golden girdle. அப்படியானால் இயேசு கிறிஸ்து, அதாவது தேவன் எப்படிப்பட்ட இடத்தில் இருக்கிறார் பாருங்க. 7 குத்து விளக்குகளின் மத்தியில், குத்து விளக்கு என்றால் வெளிச்சத்தை குறிக்கிறது. குத்து விளக்குகளின் மத்தியிலே நிலையங்கி தரித்து மார்பருகே பொற்கச்சை கட்டியிருந்த மனுஷகுமாரனுக்கு ஒப்பானவரை நான் கண்டேன். And how is he in the midst of the 7 candlesticks? When you say candlestick, there is light in it. And he saw one like unto the Son of Man, clothed with a garment down to the foot. ஏனெனில் நான் இந்த வெளிப்படுத்தின விசேஷத்தில் உள்ளதான வசனங்களை வாசிக்கும் பொழுது நான் மனதிலே நினைத்தது, எவ்வளவு பெரிய ஒரு பாக்கியம் இந்த யோவானுக்கு பரம தரிசனத்தை தேவன் அவருக்கு தந்தார். And when I read through this revelation, I imagine what a great privilege it is for John that God gave him a heavenly vision like this. மனிதர்களை விட்டு தனிமைப்பட்டிருந்த போதிலும் தேவன் அவருக்கு பரம தரிசனத்தை தந்தார். Even when he was separated from men, God gave him this heavenly vision. அடுத்ததாக 14ஆம் வசனம் சொல்கிறது, அவர் எப்படியாக இருந்தார் விவரிக்கப்பட்டுள்ளது. அவருடைய சிரசும் அவருடைய மயிரும் வெண் பஞ்சை போலவும் உறைந்த மழையை போலவும் வெண்மையாய் இருந்தது. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்தது. And verse 14 is describing him. His head and his hairs were white like wool, as white as snow. His eyes were as a flame of fire, and his feet like unto fine brass. அவருடைய சிரசு என்று சொல்லும்போது அவருடைய தலை பஞ்சை போல வெண்மையும் உறைந்த மழையை போல வெண்மையாய் இருந்தது. His head and his hairs were white like wool, as white as snow. அவருடைய கண்கள் அக்கினி ஜுவாலை போல இருந்தது. And his eyes were as a flame of fire. அப்போஸ்தலன் யோவான் தான் எப்படி பார்த்தாரோ அதை அப்படியே எழுதி இருக்கிறார். Apostle John wrote as he saw it. அவர் அடுத்ததாக அவருடைய பாதங்கள் உலைக்களத்தில் காய்ந்த பிரகாசமான வெண்கலம் போல் இருந்தது. And his feet like unto fine brass, as if they burnt in a furnace. வெண்கலம் நெருப்பு போல இருக்கும் என்றால் அது எப்படிப்பட்ட ஒரு பிரகாசமாக இருக்கும். அதே போல அவருடைய பாதங்கள் பிரகாசமான வெண்கலம், பிரகாசம், கால்கள் பிரகாசமாக இருந்தது. And his feet was like fine brass, and how it was in a furnace, how bright it would be, it was like that. அவருடைய சத்தம் பெருவெள்ளத் இரைச்சலை போல் இருந்தது. And his voice as the sound of many waters. அவருடைய சத்தம் ஒரு அமைதலான சத்தம் அல்ல, மிகப்பெரியதான ஒரு பெருவெள்ளம் எப்படி இறையுமோ அப்படிப்பட்டதான ஒரு இரைச்சலின் சத்தத்தை யோவான் கண்டார். அந்த தரிசனத்திலே அவர் கேட்டார். And in the vision John heard the sound of Jesus, which was not silent, but it was like voice as the sound of many waters. அடுத்த வசனத்திலே வாசிக்கிறோம் 16வது வசனம், தமது வலது கரத்திலே 7 நட்சத்திரங்களை ஏந்தி கொண்டிருந்தார். And verse 16, and he had in his right hand 7 stars. அவருடைய கரத்திலே 7 நட்சத்திரங்கள் இருந்தது. And his right hand was 7 stars. நட்சத்திரம் என்றால் அதுவும் வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியதுதான். And when you say stars, they also give the light. எந்த விதமான இருளும் இல்லை, எல்லாம் பிரகாசமாய் இருக்கிறது. There is no darkness at all in him, everything was bright. அவர் வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. And out of his mouth went a sharp 2-edged sword. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்
புறப்பட்டது. And out of his mouth went a sharp two-edged sword. அப்படியானால் கர்த்தருடைய வசனம் அவளுடைய வாயிலிருந்து வந்ததெல்லாம் கர்த்தருடைய வசனம் மாத்திரம், வார்த்தை மாத்திரமே வெளியில வருகிறது அவர் கேட்டார். And he heard only the word of God coming out of his mouth. அவருடைய முகம், நாம் தலையை பார்த்தோம், அடுத்து காலை பார்த்தோம், அவருடைய முகம் எவ்வாறு இருந்தது? We saw his head and his feet. How was his face? அவருடைய முகம் வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனை போல இருந்தது. And his countenance was as the sun shineth in his strength. அதாவது சாதாரணமான சூரியனுடைய பிரகாசம் அல்ல. ஏன்னா மாலை வேளையிலே சூரியனுடைய பிரகாசம் மங்கலாக இருக்கும், காலையிலே சற்று குறைவாக இருக்கும். ஆனால் மதியான வேளையிலே அந்த சூரியன் தன் முழு வல்லமையோடு கூட பிரகாசிக்கும். அப்படிப்பட்டதான ஒரு வல்லமையாய் பிரகாசிக்கிற சூரியனுடைய பார்க்க முடியவில்லை, அப்படிப்பட்டதான பிரகாசமாக இயேசு கிறிஸ்துவினுடைய முகம் காணப்பட்டது. In the evening the sun might shine a little lower as in the morning, but at noon how bright it is. His countenance was as the sun shining in his strength. 17வது வசனத்திலே வாசிக்கிறோம், நான் அவரை கண்டபோது சத்தவனை போல் அவருடைய பாதத்தில் நான் விழுந்தேன். Verse 17, and when I saw him I fell at his feet as dead. நான் அவரை பார்த்தபோது இப்படிப்பட்டதான பிரகாசம் ஒளியாயிருக்கிறதான தேவனை பூமியில் இருக்கும் பொழுது இயேசு கிறிஸ்து யோவானுக்கு தன்னை தேவன் யார் என்பதை வெளிப்படுத்தினார். And when Jesus was in this world, Jesus revealed himself to John in this earth. ஆனால் இந்த இடத்திலே பார்க்கிறோம், அவர் தரிசனத்திலே தேவனை பிரகாசமான, அதாவது மரித்து உயிரோடு எழுந்த தேவனை அவர் உண்மையாகவே அவர் பார்த்தார். And here what we see is in his vision he really saw the Jesus who was risen again. அவரை பார்த்த பொழுது அந்த பிரகாசம், அவருடைய மகிமையினுடைய அந்த சாயலை அவர் பார்த்தபோது செத்தவனை போல, நான் அவரை கண்டபோது செத்தவனை போல அவருடைய பாதத்தில் நான் விழுந்தேன். When he saw Jesus in his glory, John fell at his feet as one who's dead. இப்போ உங்களுக்கு புரியுதா? தேவன் என்றால் சாதாரணமான நாம் நினைக்கிறதை போல நாம் என்ன நினைக்கிறோம் என்றால், தேவன் என்றால் ஏதோ முழங்கால் படிட்டு ஆண்டவரே எனக்கு இதை தாரும், ஆண்டவரே எனக்கு அதை தாரும், எனக்கு இதை தாரும், ஏதோ ஆண்டவர் என்றால் தொடர்ந்து நம்ம அவரிடத்துல கேட்டு கொடுப்பதற்காக இருக்கக்கூடிய ஒரு நபர் என்று தான் நாம் எண்ணிக்கொள்கிறோம். We think that God is as if a person to whom we kneel down and keep asking these things and he keeps giving and he is a giver. That's how we look at him. ஏனா ஒரு businessman என்ன கேட்பாங்க, ஆண்டவரே என் business வளரணும். A businessman would ask, Lord, my business should increase. ஒரு திருமணமாகாதவங்க என்ன கேட்பாங்க, ஆண்டவரே எனக்கு ஒரு நல்ல வாழ்க்கை துணை வேண்டும். And an unmarried person would ask, Lord, I need a good life partner. ஒரு ஸ்டூடண்ட் என்ன கேட்பாங்க, ஆண்டவரே நான் நன்றாக நல்ல கிரேட்ஸ் வாங்க வேண்டும். A student would ask, Lord, I need a good grade. ஆகவே இதெல்லாம் நம்ம ஆண்டவரிடத்துல கேட்டுக்கொண்டிருக்கிறோம். All these things we keep asking God. அவர் எப்படிப்பட்டவர்? But how is he? ஏனெனில் அவர் யார் என்பதை நீங்கள் அறிந்திருந்தால் தான் நீங்கள் அவருக்கு கொடுக்க வேண்டிய, செலுத்த வேண்டியதான அந்த கனத்தை நீங்கள் செலுத்துவீர்கள். Only when you know who he is, then you would honor him in the way he should be. அவரை கண்டபோது அப்போஸ்தலனாகிய யோவான் அவரை கண்டபோது நான் செத்தவனை போல அவருடைய பாதத்திலே நான் விழுந்தேன் என்று சொல்கிறார். Apostle John is saying, when I saw him I fell at his feet as dead. அப்பொழுது அவர் தம்முடைய வலது கரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன். And he laid his right hand upon me saying unto me, fear not, I am the first and the last. அப்பொழுது ஆண்டவர் தன்னை வெளிப்படுத்துகிறார், தான் யார் என்பதை சொல்கிறார். Then the Lord is revealing himself who he is. நான் முந்தினவர், I am the first, பிந்தினவர், I am the last, உயிருள்ளவராய் இருக்கிறேன். I am he that liveth. இன்றைக்கு ஆண்டவர் உயிருள்ளவராக இருக்கிறார். Today God is alive. அவர் உயிர் ஜீவிக்கிறவராக இருக்கிறார். He is alive. ஆகவே அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் ஜீவ வார்த்தைகள். So his words are words of life. அவருடைய வார்த்தைகள் வாக்குத்தத்தங்கள் மாத்திரமல்ல, அவர் கொடுக்கிறதான கற்பனைகளும் ஜீவனுள்ள கற்பனைகள். Not only the promises, his commandments are of life giving. அவருடைய வார்த்தைகளை நாம் கேட்டு அதன்படி கீழ்ப்படிந்து நடப்பதினாலே நமக்குள்ளாக ஜீவன் வருகிறது. And when we are hearing his word and obedient to that word, life enters into us. ஏனெனில் சிலர் என்ன நினைக்கிறார்கள் என்றால், கர்த்தருடைய கற்பனைகளா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்கு வேண்டும். And when we say commandments, we don't look at it, we say, oh, I need the blessing of God. தேவன் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதங்கள் எனக்கு வேண்டும். God means I need the blessing of God. தேவன் என்னை குடும்பத்தை ஆசீர்வதிக்க வேண்டும். God has to bless my family. பிள்ளைகளை ஆசீர்வதிக்க God வேண்டும். has to bless my children. இதெல்லாம் நம்ம கேட்கிறோம். All these things we ask. ஆனால் தேவனுடைய கற்பனைகளை நாம் கவனிக்க வேண்டும். But we have to observe the commandments of God. தேவனுடைய கற்பனைகள் ஒவ்வொன்றும் நம்முடைய லாபத்துக்கு என்று கொடுக்கப்பட்டவைகள். All the commandments are given for our profit. நமக்கு அது பிரயோஜனத்தை உண்டு பண்ணும்படியாக தான் கற்பனைகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. The commandments are given that it might be profitable to us. ஏனெனில் கற்பனைகள் என்று சொல்லும்போது சிலருக்கு அது விருப்பம் இல்லை. கற்பனைகள் அது இது எனக்கு முடியாது, அது எனக்கு முடியாது என்று சொல்லி கற்பனைகளை ஒதுக்கி விடுகிறார்கள். When we say commandments, they say, oh, I don't like this, I don't like this, and they neglect those commandments. கற்பனைகளை நீங்கள் எந்த அளவுக்கு நீங்கள் வாஞ்சித்து அவைகளை கீழ்ப்படிகிறீர்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே தேவனுடைய
தேவனுடைய வல்லமையும் அவருடைய ஜீவனும் உங்களுடைய வாழ்க்கையில் வெளிப்படும். In how much measure you desire the commandments of God and keep it, the life and the power of God will manifest in your life. சங்கீதக்காரன் சொல்ல உம்முடைய கற்பனைகளில் நான் மிகவும் அதிகமாய் பிரியமாய் இருக்கிறேன். And the psalmist is saying that I have loved your commandments. இந்த புதிய ஏற்பாட்டிலே நாம் இன்றைக்கு ஒரு கற்பனையை பார்ப்போம். And in the New Testament, let us look at one commandment. நமக்கு கொடுக்கப்பட்டதான கற்பனைகளிலே ஒரு முக்கியமான காரியத்தை நாம் இன்றைக்கு பார்ப்போம். In the commandments given to us in the New Testament, let's look at one of the important commandments. 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 3வது வசனம். Book of 1 Thessalonians chapter 5 verse 5. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். Ye are all the children of light and the children of the day. நாம் எப்படிப்பட்ட யாருடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம்? Whose children are we? நாம் எல்லாரும் அறிக்கை செய்வோமா? Can we all say this? நாம் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகள். We are all the children of light. அப்ப பவுல் எழுதுகிறார், சபையில் இருக்கிறதான யாவரையும் அந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். Apostle Paul is writing to all the believers. He's saying you are all the children of light and the children of the day. தேவன் நம்மை இருளின் அதிகாரத்தில் இருந்ததான உங்களையும் என்னையும் ஆண்டவர் இப்பொழுது வெளிச்சத்தின் பிள்ளைகளாக பகலின் பிள்ளைகளாக மாற்றி விட்டார். We who are in the power of darkness, God has translated and made us into the children of light and of day. வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாம் மாற்றப்பட்ட பிறகு வெளிச்சத்தின் பிள்ளைகளை போல நாம் நடக்க வேண்டும் என்று விரும்புகிறார். After we have been translated as the children of light, God desires that we walk as the children of light. ஏனெனில் தேவன் ஒளியாக இருக்கிறார். Because God is light. அவரை போலவே நாமும் நடக்க வேண்டும் இந்த பூமியிலே. And we also have to walk like him in this world. வசனத்தில் சொல்லப்பட்டதான கற்பனைகள் எல்லாம் தேவனை பிரியப்படுத்துவதற்கு, தேவனை போல நம்மை வாழ வைக்கக்கூடியதான வார்த்தைகள் தான் கட்டளைகளாக சொல்லப்பட்டுள்ளது. The commandments are given so that we may walk like God in this earth. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறீர்கள். You are all the children of light and the children of the day. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. We are not of the night nor of darkness. நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. We are not of the night nor of darkness. இது நாம் நம்மை குறித்து அறிந்திருக்க வேண்டியதான உண்மைகள். This is something that we have to know truth regarding us. எப்படி நான் இருளின் அதிகாரத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டவன் என்று நாம் அறிக்கை செய்கிறோமோ அதே போல இதுவும் நாம் செய்ய வேண்டிய அறிக்கை. நான் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. As we confess that we are not under the power of darkness, we have to confess like this: we are not of the night nor of darkness. நாம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்ல. Here Apostle Paul is saying we are not of the night nor of darkness. நாம் புதிய சிருஷ்டியாக புது மனுஷனாக பிறந்த பின்பு நம்முடைய அதாவது ஆவிக்குரிய அந்தஸ்து கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும் நம்முடைய நிலைமை முழுவதுமாக மாற்றப்பட்டு விடுகிறது. After we have been born again as a new creation, our complete estate is changed in Christ. முன்பு நாம் அந்தகாரத்தில் இருந்தோம், அறியாமையில் இருந்தோம். First we were in ignorance and in darkness. ஆனால் இப்பொழுதோ நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாய் இருக்கிறோம். But now we are the children of light and of children of the day. சந்தோஷமா இருக்கீங்களா? Are you glad? நாம் பகலின் பிள்ளைகள். We are children of the day. வெளிச்சத்தின் பிள்ளைகள். We are children of light. நாம் இரவுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. We don't belong to the night. இருளுக்கு நான் சொந்தமானவன் அல்ல. We don't belong to darkness. இந்த வார்த்தையை அறிக்கை செய்யும் பொழுது இந்த இருளின் வல்லமை உங்க வாழ்க்கைக்குள்ளாக நுழைய முடியாது. When you confess this, the power of darkness, power of night cannot enter into your life. அடுத்ததாக நாம் பார்க்கலாம் 6ஆம் வசனம் பார்க்கும். ஆகையால் என்று சொல்லும் பொழுது அந்த 5ஆம் வசனத்தையும் 6வது வசனத்தையும் இணைக்கிறதான வார்த்தை. ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவும். And verse 6 starts with therefore. That means there is a connection between verse 5 and verse 6, and it says therefore let us not sleep as do others, but let us watch and be sober. மற்றவர்கள் என்று சொல்லும்போது வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்லாத மற்றவர்களை குறித்து அவர் சொல்லுகிறார். மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல். And here it says let us not sleep as do others. Others means that not the children of light. அப்படியானால் வெளிச்சத்தின் பிள்ளைகள் ஒரு காரியத்தை செய்ய கூடாது. That means the children of light should not do one thing. அதுதான் கற்பனை. And that is the commandment. அந்த கற்பனை என்ன? வசனம் என்ன சொல்கிறது? And what does the commandment, what does the word say? கற்பனை என்றால் நாம் கீழ்ப்படிய வேண்டிய தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறதான கீழ்ப்படிதல். And when we say commandment, it is something that God expects from us. நாம் எப்படி நடக்க வேண்டுமோ அப்படிதான் நாம் நடந்து கொள்ள வேண்டும். தேவன் எதிர்பார்க்கிற முறையிலே நாம் வாழ வேண்டும். And that means we have to walk according to the commandment in the way that God expects us to walk. மற்றவர்கள் தூங்குகிறது போல நாம் தூங்காமல் விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களாய் இருக்க கடவோம். Therefore let us not sleep as do others, but let us watch and be sober. ஏனெனில் தூங்குகிறவர்கள் ராத்திரியிலே தூங்குவார்கள், வெறிக்கொள்ளுகிறவர்கள் ராத்திரியிலே வெறிக்கொள்வார்கள். For they that sleep sleep in the night, and they that be drunken are drunken in the night. ஏனா இரவின் பிள்ளைகள் வெளிச்சத்தின் பிள்ளைகள் அல்லாத இருளின் பிள்ளைகள்
ராத்திரியிலே அவர்கள் தூங்குகிறார்கள் என்றால் தங்களை வெளிச்சத்துக்குள்ளாக கொண்டு வந்ததான அந்த தேவனுடைய சித்தத்தை புரிந்து கொள்ளாமல் தங்கள் மனம் போன போக்கிலே வாழுகிறவர்கள், அவர்களுக்கு பெயர் தான் தூங்குகிறவர்கள். For they that sleep in the night. What does that mean? That means they don't understand why God brought them into light and they forget it and they still are in darkness. அவர்கள் இன்னும் இருளின் அதிகாரத்தில் இருக்கிறார்கள். They are still in the power of darkness. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறவர்களும் ரட்சிக்கப்பட்டோம் என்று சொல்லுகிறவர்களும் இப்படிப்பட்டதான தூக்கத்திலும் இரவுக்குரிய பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். And those who say that they have been delivered from the power of darkness and the children of light, they are still sleeping in the night. மற்றவர்களைப் போல வெளிச்சத்தில் இல்லாதவர்களைப் போலவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். They are living like the people who are not in the light. அப்போஸ்தலனாகிய பவுல் நமக்கு ஆலோசனை சொல்லுகிறார். Apostle Paul is counseling us. 8வது வசனத்திலே பகலுக்குரியவர்களாகிய நாமோ தெளிந்தவர்களாய் இருந்து விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தையும் ரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைச்சீராவையும் தரித்துக் கொண்டிருக்க கடவோம். Verse 8, but let us who are of the day be sober, putting on the breastplate of faith and love, and for an helmet the hope of salvation. ஆகவே இன்றைக்கு நம்முடைய அந்தஸ்து என்ன? So what is our estate today? நாம் பகலுக்குரியவர்கள், And we are of the day, வெளிச்சத்தின் பிள்ளைகள், and we are the children of the light. அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் நாம் ஐக்கியப்பட்டிருப்போம். அவரோடு மாத்திரமல்ல நாம் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம் என்று 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனத்திலே பார்த்தோம். In 1 John 1:7 what we saw was, but if we walk in the light as he is in the light, we will have fellowship one with another, not only a fellowship with God but also fellowship with one another. ஆகவே தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற காரியம் என்ன? So what does God expect from us? விசுவாசம் அன்பு என்னும் மார்க்கவசத்தை நாம் தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். We have to put on the breastplate of faith and love. விசுவாசம் அன்பு, faith and love. விசுவாசம் என்று சொல்லும் பொழுது நம்முடைய விசுவாசமானது வளருகிறதான, அதாவது குறைந்து போகிறதல்ல, வளருகிறது விசுவாசமாக இருக்க வேண்டும். And when we say faith, faith should not decrease but it has to increase. இன்றைக்கு உங்களுடைய விசுவாசம் எப்படி இருக்கிறது? Today how is your faith? நம்மை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். Let us examine ourselves. இன்றைக்கு பலர் விசுவாசத்திலே சோர்ந்து போய் விடுகிறார்கள். Today many are discouraged in faith. ஆண்டவர் எனக்கு இது செய்ய முடியாது. Oh, God cannot do this for me. எனக்கு இது செய்ய முடியாது. God cannot do this for me. தேவன் யார் என்பதை புரிந்து கொள்வோம். Understand who God is. அவருடைய வாயிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வந்தது. From his mouth came a two-edged sword. தேவன் தன்னுடைய தோற்றத்தை, அந்த காட்சியை தேவன் யோவானுக்கு காட்டினார். And God revealed himself with all his power to John. ஏனெனில் தான் எப்படிப்பட்டவர், who he is, அவருடைய முகத்தின் பிரகாசம் எப்படிப்பட்டதானது, and what is the brightness of his face. இந்த தேவனாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்றுமில்லை. There is nothing too hard for the Lord to do. அவர் உங்களை ஒளியின் பிள்ளைகளாக மாற்றிவிட்டார். He has made you, translated you as the children of light. ஆகவே நீங்கள் ஒளியின் பிள்ளைகளைப் போல நீங்கள் வாழ வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார். So he expects you to live like the children of light. அது மாத்திரமல்ல, not only that, நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாக வாழ்வதற்கு வேண்டிய சகல காரியங்களையும் அவர் நமக்கு தந்தும் இருக்கிறார். He has already given to us all things that so that you can live as the children of light. விசுவாசத்தை உங்களுக்குள்ளாக துவங்கினது நீங்கள் அல்ல, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் உங்களுக்குள்ளாக விசுவாசத்தை உருவாக்கினார், துவங்கினார். It is Christ who began the faith in you, it was not you yourself. ஆகவே நாம் அந்த விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். So we have to preserve or protect that faith. அந்த விசுவாசத்தை நாம் அணிந்திருக்க வேண்டும். And we have to wear that faith. அந்த மார்க்கவசத்தை நாம் வைத்திருப்போமானால் எளிதாக சத்துருவை நாம் மேற்கொள்ள முடியும். If we put on the breastplate of faith, easily we can claim victory over the enemy. இல்லாவிட்டால் நாம் தோற்கடிக்கப்பட்டு விடுவோம். Else we'll be defeated. அடுத்ததாக ஆண்டவருடைய குணாதிசயமே அன்புதான். தேவன் அன்பாக இருக்கிறார். And then another nature of God itself is love. God is love. அன்பு என்னும் மார்க்கவசம். And a breastplate of love. மார்க்கவசம் என்று சொல்லும்போது அதுடைய முக்கியமாக நம்முடைய உயிரை பாதுகாக்க கூடியதான ஒரு ஆயுதம் தான் இந்த மார்க்கவசம். And when you say breastplate, it is a weapon that will help us, it will preserve our life. ஒரு யுத்தத்துல போகும்போது ஒரு மார்க்கவசம் இல்லாமல் யாருமே முன்னாக போக மாட்டார்கள். And when you are going to a battle, nobody will go without a breastplate. நாமும் இந்த உலகத்திலே வசனம் சொல்லுகிறது, நமக்கு துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு யுத்தம் உண்டு. And the Bible says that we have battled against the principalities, against powers, against rulers of darkness of this world and spiritual wickedness in high places. இந்த பூமியிலே இருளின் கிரியைகள் கிரியை செய்து கொண்டிருக்கின்றன. In this world the power of darkness is working. ஆகவே ஆண்டவர் நம்மிடத்தில் என்ன சொல்லுகிறார்? So what is God saying to us? சபைக்கு ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? What is God saying to the church? ஒவ்வொருவரும் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். முதலாவது அவர் நம்மை குறித்து யார் என்று நமக்கு சொல்லித் தருகிறார். And first God is revealing who he is to us. நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் இருக்கிறீர்கள். You all are a children of light. ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளைப் போல நடந்து கொள்ளுங்கள். So walk like the children of light. இன்றைக்கு வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? And how should the children of light be? விசுவாசம் என்கிறதான மார்க்கவசத்தை நாம் போட்டுக் கொண்டிருக்க வேண்டும். We have to put on the breastplate of faith.
அடுத்ததாக அன்பு என்னும் மார்க்கவசம். And next the breastplate of love. அடுத்ததாக இரட்சிப்பின் நம்பிக்கை என்னும் தலைசீரா. And the helmet which is the hope of salvation. நீங்கள் தரித்துக் கொண்டிருக்க வேண்டும். And you have to wear it. இவைகளை நீங்கள் போட்டுக்கொள்ளும்போது And when you put on these things, சத்ருவான் உங்களை எதிர்க்க முடியாது. and the enemy cannot come against you. எபேசியர் 6 அதிகாரம் Ephesians chapter 6 17வது வசனம். இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். verse 17, and take the helmet of salvation and the sword of the spirit which is the word of God. இரட்சணியம் என்னும் தலைச்சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நீங்கள் எடுத்துக்கொள்ளுங்கள். And take the helmet of salvation and the sword of the spirit which is the word of God. இதை எடுத்துக்கொள்ளுங்கள் என்று சொல்லும்போது அது நம்முடைய வேலை. And to take means it is our responsibility. கர்த்தருடைய வசனத்தை எடுத்துக்கொள்வது நம்முடைய வேலையாக இருக்கிறது. It is our responsibility, our work to take the word of God. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் எடுத்துக்கொண்டு அதை நாம் முதலாவது நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கீழ்ப்படிகிறவர்களாக அதற்கு நம்மை ஒப்புக்கொடுக்க வேண்டும். And first we have to take the word of God and be obedient to that word. இரண்டாவதாக அந்த வார்த்தையை நாம் எடுத்து சத்ருவுக்கு எதிரே அந்த வசனத்தை நாம் சொல்லும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிறதான பிரச்சனைகள் ஒன்றும் உங்களை மேற்கொள்ள முடியாது. And when we take that word of God which is the sword and go against the enemy, nothing can come against you. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். And the sword of the spirit which is the word of God. இந்த இடத்திலே சொல்லப்பட்ட இந்த பட்டியலிலே சொல்லப்பட்டிருக்கிறதான மற்ற எல்லா ஆயுதங்களையும் பார்க்கும் பொழுது நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடிய நம்மை பாதுகாக்கக்கூடியதான ஆயுதங்களாகும். When you see all other weapons mentioned in this chapter, they are all defensive weapons. ஆனால் ஒரே ஒரு ஆயுதம் தான் தாக்கக்கூடியதான ஆயுதம். And there is only one weapon that is offensive. அந்த தாக்கக்கூடிய ஆயுதம் எது என்றால் அதை தான் 17ஆம் வசனத்திலே பார்க்கிறோம். தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். And there is only one weapon that is offensive, which is the sword of the spirit. ஆவியின் பட்டயத்தை நாம் இன்றைக்கு நாம் உடையவர்களாக, வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றால் நாம் ஆவியின் பட்டயத்தை உடையவர்களாக இருக்க வேண்டும். If we are the children of light, we need to have the sword of the spirit. இன்றைக்கு ஆவியின் பட்டயம் அநேகரிடத்திலே இல்லாததனால சத்ருவானவன் எளிதாக உள்ளே நுழைய முயற்சிக்கிறான். Because many don't have the sword of the spirit, the enemy is able to enter in easily. அவர்கள் ஜெபம் மாத்திரம் செய்யலாம். ஆண்டவரே எங்களை ஆசீர்வதியும், எங்களை பாதுகாத்தருளும், ஆண்டவரே எங்களுக்கு இதை செய்யும் அதை செய்யும், இதெல்லாம் ஆண்டவரிடத்தில் கேட்கிறார்கள். And they just pray, Lord, you do this for me, do that for me, you bless us. They just do that. ஆனால் ஆவியின் பட்டயத்தை எடுப்பதில்லை. But they don't take the sword of the spirit. ஒவ்வொரு வாழ்க்கையின் காரியத்துக்கும் தேவனுடைய வசனத்திலே ஆவியினுடைய பட்டயம் இருக்கிறது. And for every part of a life happening, there is the word of God. உதாரணத்திற்கு சுகவீனம் என்ற வியாதி என்று வருமானால், சரீரத்தில் ஒரு வியாதி என்றால் அதற்கான ஆவியின் பட்டயம் என்ன? And if there is a weakness or you are sick, what is the word sword of the spirit for it? நான் உதாரணமாக சொல்கிறேன். As an example I am taking this. 1 பேதுரு 2:24வது வசனம் ஆவியின் பட்டயம். And 1 Peter 2:24 is the sword of the spirit. கர்த்தருடைய வசனம் என்ன சொல்லுது? அவருடைய தழும்புகளினாலே நான் குணமானேன். And what is the word of God say? By his stripes we were healed. யாத்ராகமம் 23:25வது வசனம், அவர் உன்னுடைய தண்ணீரையும் உன்னுடைய அப்பத்தையும் அவர் ஆசீர்வதிப்பார், மத்தியில் இருக்கிறதான வியாதியை விலக்குவேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். In Exodus 23:25, and he shall serve the Lord your God, and he shall bless thy bread and thy water, and he will take sickness away from the midst of thee. ஆகவே வியாதி என்னை தொட முடியாது. So sickness cannot touch me. கர்த்தர் எனக்கு வாக்கு கொடுத்திருக்கிறார். God has given this promise to me. தேவன் என்னை ஒளியின் பிள்ளையாக மாற்றி விட்டார். God has made me, translated me as a children of light. ஆகவே வியாதியின் வல்லமையோ அல்லது வேற எந்த சத்ருவின் வல்லமையோ சுகவீனத்தின் வல்லமையோ என்னை தாக்கவோ என்னை மேற்கொள்ளவோ முடியாது. So any power of enemy or the power of sickness cannot attack me. சத்ருவே கையை எடு. Enemy, take your hand off. வியாதியே என்னை தொட முடியாது. Sickness, you cannot touch me. பலவீனமே என்னை தொட முடியாது. Weakness, you cannot touch me. உலகத்தில் இருக்கும் பாக்டீரியா, கிருமிகள், வைரஸ் போன்றவைகள் என்னை தொட முடியாது என்று நீங்கள் அதிகாரத்தை, ஆவியின் பட்டயத்தை நீங்கள் எடுத்து நீங்கள் பயன்படுத்தும் பொழுது சத்ரு உங்களை விட்டு ஓடி போகிறார். When you take your authority and put on the sword and take the sword of the spirit and confess the word, then the enemy will run away from you. ஆவியின் பட்டயம். And take the sword of the spirit. இது சரீர பிரகாரமான பட்டயம் அல்ல. It is not a physical sword. சரீர பிரகாரமான நீங்க எடுத்து பயன்படுத்துகிற பட்டயத்தை விட இந்த ஆவியின் பட்டயம் அதிக வல்லமை உள்ளது. And in the physical realm, what sword you can do, but this sword of the spirit is greater in power. 2 கொரிந்தியர் 10:4வது வசனம், எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ பலமுள்ளவைகளாய் இருக்கிறது. 2 Corinthians 10:4 in English, for the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds. அவைகள் எங்களுடைய போராயுதங்கள். இந்த இடத்துல அப்போஸ்தலன் சொல்றார் எங்களுடைய, அந்த இடத்துல என்னுடைய என்று அவர் சொல்லவில்லை, எங்களுடைய. அப்படியானால் சபையில் உள்ளதான ஒவ்வொரு விசுவாசிக்கும் ஆண்டவர் என்ன கொடுத்திருக்கிறார்?
போராயுதங்களை கொடுத்திருக்கிறார். And here it's Apostle Paul is saying for the weapons of our warfare. That means to everybody in the church there is a weapon that has been given to us. நம்ம எல்லாரும் அறிக்கை செய்வோமா, எனக்கு தேவன் போராயுதங்களை தந்திருக்கிறார். Can we all confess this? God has given me weapons. போராயுதங்களை நம்மை வெறுமையாக ஆண்டவர் இந்த உலகத்திலே அவர் விடவில்லை. God has not left us empty in this world. அவர் நம்மை ஜெபித்துக்கொண்டே இரு, நீ கேட்டுக்கொண்டே இரு என்று அப்படியாக தேவன் நம்மை விடவில்லை. God hasn't left us saying just keep on praying. He didn't leave us like that. ஆண்டவர் நமக்காக செய்ய வேண்டிய யாவற்றையும் செய்திருக்கிறார். God has done everything that has to be done for us already. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகளாயிராமல், For the weapons of our warfare are not carnal, அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ வல்லமை உடையதாயிருக்கிறது. but mighty through God to the pulling down of the strongholds. இந்த வல்லமை ஆயுதத்தினாலே நீங்கள் எந்த விதமான எதிர்ப்பையும் நீங்க கீழே இழுத்து தள்ளிவிட முடியும். And with this weapon you can pull down any kind of resistance against you. அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். தேவ பிள்ளைகளாகிய நாம், வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாம் இந்த போராயுதங்களை நாம் பயன்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். And we who are the children of the light, and God expects us that we use such weapons. அவருடைய வாயிலிருந்து தேவ வசனமாகிய பட்டயம் வெளிவந்தது. And from his mouth came the word of God. இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் இருக்கும் பொழுதும் அவருடைய வார்த்தையினாலே அவர் ஜெயித்தார். And when even Jesus was in this world, through his word he overcame. சத்ருவானவன் இயேசுவையும் சோதிப்பதற்காக சோதனைக்காரன் வந்தான். And the tempter even came to tempt Jesus. அப்பொழுது இயேசு எவ்வாறாக அதை ஜெயித்தார்? And how did Jesus overcome him? எந்த விதத்திலும் அந்த இருள், சத்ரு என்று சொல்லும்போது, பிசாசனவன் என்று சொல்லும்போது, அவன் இருளினுடைய அதிபதியாக, இந்த இருளுக்கு அதிபதியாக அவன் இருக்கிறான். When you say your enemy or Satan, he is the ruler of the darkness. அந்த இருளின் அதிபதியை நேரடியாக இயேசுவை சோதிக்கும்படியாக வந்தபோது, And when this ruler of darkness came directly to tempt Jesus, ஒன்றுமே செய்ய முடியவில்லை. and he couldn't do anything. காரணம் என்ன? What was the reason? இயேசு எவ்வாறு ஜெயித்தார்? How did Jesus overcome? இயேசு ஒளியிலே இருந்தது மாத்திரமல்ல, ஒளியிலே அவர் நடந்து கொண்டார். And Jesus was not only light, he was walking in the light. அவர் ஒளியிலே நடந்து கொண்டார். He was walking in the light. இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது. And it is written. இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. It is written. இவ்வாறு எழுதப்பட்டிருக்கிறது. It is written. இப்படியாக சொன்னவுடன் அவன் ஓடி போய் விட்டான். And when he said like this, he ran away. சில காலம் இயேசுவினிடத்தில் வரவே இல்லை. And for a season he left Jesus. அவர் இயேசுவை விட்டு பிரிந்து போய் விட்டான். And he departed from Jesus. இருளினுடைய அதிகாரங்கள், இருளினுடைய திட்டங்கள் எல்லாம் இயேசுவை விட்டு பிரிந்து போயிற்று. And the power of darkness and all the plans of darkness departed from Jesus. அதே அவர்தான் நமக்கு மாதிரி. And he is our example. அதே காரியத்தை தான் அப்போஸ்தலன் பவுலும் சொல்லுகிறார். And the same thing Apostle Paul is saying. எங்களுடைய போராயுதங்கள் மாம்சத்துக்கேற்றவைகள் அல்ல. For the weapons of our warfare are not carnal. ஆகவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, So dear children of God, நீங்கள் ஒவ்வொருவரும் ஆயுதங்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். to each one of you God has given weapons. அதனால இனிமேல் நீங்க அடுத்த முறை நாளைக்கு நீங்க உங்க கண்ணாடிக்கு முன்னால உங்களை நின்று பார்க்கும்போது உங்க கைகள் இரண்டிலும் போர் ஆயுதங்கள் இருக்கிறதை நீங்க பாருங்க. And next time you stand in the mirror and see, know that there are weapons in your hands. நான் தனிமையா இருக்கிறேனே, எனக்கு யாரும் இல்லையே, எனக்காக உதவி செய்வார் யாரும் இல்லை அப்படி நினைக்காதீங்க. And don't think that I'm alone or there is none to help me. உங்களுக்கு ஆண்டவர் போர் ஆயுதங்களை கொடுத்திருக்கிறார். God has given you weapons. உங்களுடைய வாழ்க்கையிலே பொருளாதார பிரச்சனைகள் வருகிறது என்றால், If there are financial problems in your life, அல்லது வேறு குடும்ப பிரச்சனைகள் வருகிறது or என்றால், is there family problems in your life, பிரச்சனைகளை கண்டு பயப்படாதீர்கள். and don't fear seeing the problem. அந்த பிரச்சனையிலே மனிதர் பேசுகிற வார்த்தைகளை கண்டு கேட்டு அதனாலே நீங்கள் சோர்ந்து போய் விடாதீர்கள். And don't hear the words of men and don't be discouraged. இந்த வசனத்தை நினைவு கூறுங்கள். And remember this word. நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். You are the children of light. ஆண்டவர் உங்களை வெளிச்சத்தின் பிள்ளைகளாக மாற்றியிருக்கிறார். And God has made you children of light. கர்த்தர் தன்னுடைய வார்த்தையை தந்திருக்கிறார். And God has given you his word. யெகோவா ஈரே தன்னுடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி உங்களுடைய தேவைகளை எல்லாம் சந்திப்பார். And Jehovah Jireh according to his riches in glory will meet all your need. சத்ருவே என் வாழ்க்கையை விட்டு உன் கையை எடு. The enemy, take your hand off my life. தரித்திரமே, குறைவே, நஷ்டமே, முன்னேற்றம் இல்லாதபடிக்கு தடை செய்கிற ஆவியே என்னுடைய வாழ்க்கையை விட்டு உன் கையை எடு. Poverty, lack and things that are not making me to progress, take your hand off me. இயேசுவின் நாமத்தினாலே அவைகளை நான் நிர்மூலமாக்குகிறேன். In Jesus name I paralyze them. எல்லா விதமான அந்த தரித்திரத்தின் ஆவி, குறைவின் ஆவி, கடன் வாங்க வைக்கிறதான ஆவி, இவைகளெல்லாம் இயேசுவின் நாமத்தினாலே நான் முறித்து போடுகிறேன். The power of lack, the power of poverty, I break all them in the name of Jesus. இந்த இப்படி பேசி பாருங்கள். You speak like this. நமக்கு கொடுக்கப்பட்டது ஆவியின் ஆயுதங்கள். And for us it is given as weapons of our warfare are spiritual. Spiritual, ஆவிக்குரியதான ஆயுதங்கள். Our weapons of warfare are spiritual. உங்களுடைய ஆவியிலிருந்து நீங்க பேசும்போது, And when you speak from your spirit, அரண்கள் நிர்மூலமாகிவிடும். Pulling down of the stronghold, அது வரைக்கும் சத்ருவானவன் கட்டி வைத்திருந்ததான காரியங்கள் உங்க வாழ்க்கையில இருக்கிறதான அந்த stronghold எல்லாம் கீழ உடைய ஆரம்பிக்கும். and the strongholds that the enemy has put down will be pulled down. இதுதான் நாம் செய்ய வேண்டியதான காரியம். And that is what we need to do. உங்களுடைய குடும்பத்தில பிரச்சனை அல்லது திருமண வாழ்க்கையில அல்லது வாழ்க்கையில வேற எந்த பிரச்சனைகள் வந்தாலும்
தேவன் நமக்கு கொடுத்ததான ஆயுதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். And whatever area in marital life is there is a problem, take the weapon that God has given you. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை நாம் பிடித்துக் கொண்டவர்களாய் நாம் நிற்க கடவோம். And we have to stand having the word of God in our hand. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள், ஒருபோதும் அதை மறந்து விடாதீர்கள். We are the children of light, never forget it. வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றால் நமக்கு தோல்வி என்பது இல்லை. And if we are children of light, there is no defeat for us. தேவன் நம்மை ஜெயிக்கிறவர்களாக பார்க்கிறார். God sees us as conquerors. இவை எல்லாவற்றிலும் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்களாக In இருக்கிறோம். all these things we are more than conquerors. நம்மில் அன்பு கூறுகிறதான, நம்மில் அன்பு கூர்ந்து நம்மை இரட்சித்ததான இயேசு கிறிஸ்துவினாலே நாம் இவை எல்லாவற்றிலும் நாம் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவர்கள். And through Christ who has loved us, we are more than conquerors in all these things. பிரச்சனை என்று உங்க வாழ்க்கையில ஒன்று தோன்றின உடனே நீங்க என்ன தெரியுமா நினைக்கணும்? And as soon as a problem comes, you know what you have to think. அந்த பிரச்சனை போக போகுது. And that problem is going to இந்த go off. பிரச்சனை போவதற்காக என்னுடைய வாழ்க்கையில அது வெளிப்பட்டிருக்கிறது. And that problem has come so that it can disappear. என்னிடத்தில் இதை விட, அந்த பிரச்சனையை விட பெரிய ஆயுதம் என்னிடத்தில் இருக்கிறது. And I have a greater weapon than this problem. ஏனெனில் ஆண்டவர் நம்மை வெளிச்சத்தின் பிள்ளையாக மாற்றினது மாத்திரமல்ல, நமக்கு போர் ஆயுதங்களை தந்திருக்கிறார். Because God has not only made us a children of light but also given us weapons. அதைதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார். And that's what Apostle Paul is saying. நாங்கள் இவ்வாறு தான் இருக்கிறோம். We are like this. நாங்கள் எங்களுடைய மனுஷ பலத்தினாலே நாங்கள் ஜெயிக்கவில்லை. We didn't win through the strength of man. எங்களுடைய மனுஷ பலத்தை நம்பி நாங்கள் வாழவில்லை. We don't rely on the strength of man and we don't live in the எங்களுடைய ways. போராயுதங்கள் மாம்சத்துக்கு ஏற்றவைகளாய் இராமல் அரண்களை நிர்மூலமாக்குவதற்கு தேவ வல்லமை உடையவைகளாய் இருக்கிறது. For the weapons of our warfare are not carnal but mighty through God to the pulling down of strongholds. அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாய் எழும்புகிற எல்லா மேட்டிமை நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்து இயேசுவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாய் இருக்கிறோம். Casting down imaginations and every high thing that exalteth itself against the knowledge of God and bringing into captivity every thought to the obedience of Christ. ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகள் என்றால் நாம் முதலாவது நாம் இந்த உலகத்தில் எவ்வாறு இருக்க வேண்டும்? If we are the children of light, how should we live in this world? அவர் ஒளியில் நடந்தது போல நாமும் ஒளியில் நடக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். As he walked in the light, we also should walk in the light. இயேசு கிறிஸ்துவினுடைய வாயிலே இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் புறப்பட்டது. And from the mouth of Jesus proceeded a two-edged sword. இன்றைக்கும் உங்களுடைய நாவிலிருந்து இருபுறமும் கருக்குள்ள பட்டயம் வெளிவந்து கொண்டே இருக்க வேண்டும். Even today from your mouth should come forth a sword, a two-edged sword. ஏனா சாத்தான் கண்டு பயப்படுகிற ஒரே காரியம் அந்த வசனத்தை கண்டு தான் அவன் பயப்படுகிறான். Satan is only afraid of this word of God. இப்படி எழுதியிருக்கிறது சொன்னவுடன் விட்டு ஓடி போய் விட்டான். When he said it is written, it is written, it is written, he ran away. இயேசுவினிடத்தில் இனி இவரிடத்தில் வர முடியாது. And now we cannot come near him. முதலாவது ஆதாமை ஏமாற்றினதை போல இரண்டாவது ஆதாமாகிய இயேசு கிறிஸ்துவை ஏமாற்ற முடியாது என்று அவன் அவரை விட்டே சில காலம் பிரிந்து விட்டான். And he understood that he cannot deceive as he deceived the first Adam, and he departed from him for a season. இப்படி எழுதியிருக்கிறது என்றார். It is written, it is written, it is written like this. இன்றைக்கு நாமும் ஜெயம் பெறுவதற்கு இதுதான் வழி. Even for us to overcome, this is the way. தேவனுடைய ஆவியின் வசனமாகிய பட்டயம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And the sword of the Spirit, which is the word of God, has been given to me. இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்கப்பட்டதான போராயுதத்திலே ஒன்றை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்வோம், மனதில் பதிய வைத்துக் கொள்வோம். Let us just meditate on this one weapon that has been given to you and let us imprint it in our heart. அது offensive weapon, அதாவது எதிர்த்து போராடுகிறதான ஆயுதமா. And that is an offensive weapon. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயம். And the sword of the Spirit, which is the word of God. சாதாரண பட்டயம் அல்ல, ஆவியின் பட்டயம். It is not an ordinary sword but the sword of the Spirit. Spirit என்று சொல்லும்போது உங்களுடைய மாம்சத்தில் வருகிற எல்லா பிரச்சனையையும் ஒரே அடியில ஒன்றுமில்லாமல் தாக்கி கீழே தள்ளி போட்டு விடும். When he says sword of the Spirit, with one blow it all the problems in the flesh, in the carnality, it will break it down. ஆனா எடுத்து பயன்படுத்த வேண்டியது நம்முடைய வேலை. But to take it and use it is our work. ஆகவே வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாம் நமக்கு கொடுக்கப்பட்டதான போராயுதங்களை நாம் எடுத்து பயன்படுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். And we who are the children of the light, we have to take these weapons and use them. இரண்டாவதாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாம் செய்ய வேண்டியது என்ன? And secondly, as the children of light, what should we do? தேவன் நம்மிடத்திலிருந்து என்ன எதிர்பார்க்கிறார்? What is God expecting from us? தேவன் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறதை நாம் செய்யும் பொழுது, அதற்கு கீழ்ப்படியும் பொழுது, தேவன் நம்முடைய வாழ்க்கையில் அதிக கிருபையை தருகிறார். And when we do what God expects and be obedient to him, he grants us more grace. நாம் அவருக்கு பிரியமானதை செய்கிறபடியினால் அவரிடத்தில் கேட்டுக்கொள்வது எதுவோ அதை நாம் அவராலே பெற்றுக்கொள்கிறோம். Because we do those things that are pleasing him, whatsoever we ask, we receive from him. லூக்கா 12ஆம் அதிகாரம் 35வது வசனம். Luke chapter 12 verse 35. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும் தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் பொழுது உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாகவும் இருங்கள். Luke chapter 12 verse 35 and 36.
Let your lions be girded about and your lights burning, and be ye yourself like unto men that wait for the Lord, when will he return from the wedding, that when he cometh and knocketh, they may open unto him immediately. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த இடத்துல என்ன சொல்கிறார்? நீங்கள் இப்படியாக இருக்க வேண்டும். And what is Jesus saying? You have to be like this. உங்கள் அறைகள் கட்டப்பட்டதாகவும் உங்கள் விளக்குகள் எரிகிறதாகவும். Your lions be girded about and your lights burning. உங்களுடைய விளக்குகள் எரிந்து கொண்டிருக்க வேண்டும். Your lights have to be burning. உங்களுடைய விளக்குகள் பிரகாசித்துக் கொண்டிருக்க வேண்டும். Your lights have to be burning. ஏனெனில் நீங்கள் வெளிச்சத்தின் பிள்ளைகள். Because you are the children of light. அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை தந்திருக்கிறார். He has given you light. அவர் நம்மை இருளின் அதிகாரத்திலிருந்து வெளிச்சத்துக்குள்ளாக நம்மை நடத்தி கொண்டு வந்து விட்டார். He has brought us from the power of darkness to the power of light. ஆகவே நாம் இருளின் பிள்ளைகளை போல இருக்க கூடாது. So we should not be like the children of darkness. இருளின் பிள்ளைகள் என்ன செய்வார்கள்? What would the children of darkness do? நாம் தெசலோனிக்கேயர் எழுதின நிருபத்திலே பார்த்தோம், அவர்கள் தூங்குவார்கள், வெறிக்கொள்வார்கள். And we saw in Thessalonians they would be sleeping. அவர்கள் தங்கள் மனம் போனதான, தங்களுடைய மனது விரும்புகிறதான, தங்களுடைய இச்சையை நிறைவேற்றக்கூடியதான காரியங்களை செய்வார்கள். அவர்கள் இருளின் பிள்ளைகள். And the children of darkness would do as the mind says, and they will fulfill all their lusts. ஆனால் வெளிச்சத்தின் பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும்? But how should the children of light be? இயேசு கிறிஸ்து மிகவும் டைரக்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் என்று நாம் சொல்லலாம். நேரடியாக அவர் சொல்லுகிறார், தங்கள் எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் பொழுது உடனே, அந்த வார்த்தையை கவனிங்க, உடனே அவருக்கு திறக்கும்படி எப்பொழுது வருவார் என்று காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாக நீங்கள் இருங்கள். And how Jesus is saying directly, and ye yourself like unto men that wait for the Lord, when he will return from the wedding, that when he cometh and knocketh, they may open unto him immediately. அப்படியானால் இப்பொழுது நம்முடைய எஜமான் ஒரு கல்யாணத்திற்கு போயிருக்கிறார். That means our Lord has gone for a wedding. அதைதான் அவர் அங்க சொல்றார். எஜமான் கல்யாணத்திலிருந்து வந்து தட்டும் பொழுது உடனே அவருக்கு திறக்கும்படி அவர் எப்பொழுது வருவார் என்று அவருக்கு காத்திருக்கிற மனுஷருக்கு ஒப்பாக நீங்கள் இருங்கள். And you have to be like a servant, so that when the Lord has gone for the wedding and he knocks, immediately you should be ready to open. யார் உடனே எழும்பி திறப்பார்கள்? Who will immediately rise up and open? எப்பொழுது வருவார் என்று அவருக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்கள். Only those who keep waiting when he will come, when he will come. அவர்கள் உடனே எழும்புவார்கள். They will rise up immediately. அவருடைய சத்தத்தை கேட்ட உடனே எழும்பி உடனே கதவை திறப்பார்கள். Immediately they will hear the sound and they will open the door. அந்த அளவுக்கு ஜாக்கிரதையாக இருங்கள். And be careful like that. இப்படிப்பட்ட மனுஷரை போல நீங்கள் இருங்கள் என்று சொல்கிறார். And Jesus is saying, be like this man. தூங்குகிறவர்களா இருக்காதீர்கள். Don't be sleeping. ஆவியிலே நம் தூக்கத்துக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. We should not give place for slumber in our spirit. ஆவியிலே ஒரு உறக்கத்துக்கு நாம் இடம் கொடுக்க கூடாது. We should not give place for slumber in the spirit. அப்படிப்பட்டவர்களாக நாம் இருக்க வேண்டும். We have to be like this. இது நமக்கு கொடுக்கப்பட்ட கற்பனையாகும். And this is a commandment that has been given to இது us. நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு ஆப்ஷன் அல்ல. It is not an option given to us. இப்படி தான் நாம் இருக்க வேண்டும். We have to live like this. இப்படி நாம் இல்லாவிட்டால் நாம் இப்படியாக மாறிக்கொள்ள வேண்டும். If you are not like this, change yourself like this. அதற்கு ஆவியானவர் நமக்கு உதவி செய்ய ஆயத்தமாக இருக்கிறார். And for this, Holy Spirit is ready to help us. 37வது வசனம், எஜமான் வரும் பொழுது விழித்திருக்கிறவர்களாய் காணப்படுகிற ஊழியக்காரரே பாக்கியவான்கள். And verse 37, blessed are those servants whom the Lord when he cometh shall find watching. அவர் அறையை கட்டிக்கொண்டு அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். Verily I say unto you that he shall gird himself and make them to sit down to meat, and will come forth and serve them. அது எதை குறிக்கிறது? ஒரு கணத்தை குறிக்கிறது. And what does this show? It shows an honor. ஏனா அவர்களை யார் கவனமாக ஜாக்கிரதையாக இருக்கிறார்களோ அவர்களை பந்தியில உட்காரும்படி செய்து எஜமான் வந்து அவர்களுக்கு ஊழியம் செய்வாராம். And those who are waiting for him, he will honor them and ask them to sit, and the Lord will come and serve them. அவர்களை பந்தியிருக்க செய்து சமீபமாய் வந்து அவர்களுக்கு அவர் ஊழியம் செய்வார் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். And verily I say unto you that he shall gird himself and make them to sit down to meat, and will come forth and serve them. அவர் இரண்டாம் ஜாமத்திலாவது மூன்றாம் ஜாமத்திலாவது வந்து அவர்கள் அப்படியே இருக்க கண்டால் ஊழியக்காரர் பாக்கியவான்கள். If he shall come in the second watch or come in the third watch and find them so, blessed are those servants. ஆகவே இந்த இரண்டாவதாக தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கும் காரியம் என்ன? And secondly, what does God expect from us? நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாக இருக்கிற நாம் இந்த பூமியிலே இந்த கடைசி நாட்களில் வாழ்கிற நாம் எப்படி இருக்க வேண்டும்? And we who are the children of light living in these last days, how should we live? தேவன் எந்த நேரத்திலும் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. The coming of the Lord is very nigh, and it can be any time. அவர் எந்த நேரத்திலும் வருவார். He can come at any time. அவர் வரும் பொழுது நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளைப் போல நாம் இருக்க வேண்டும். And when he is coming, we have to be like the children of light. நாம் பகலுக்குரியவர்களைப் போல நடந்து கொள்ள வேண்டும். And we have to walk as we are in the light. என்னுடைய எஜமான் எப்பொழுது திரும்ப வருவார் என்று நாம் அவருக்காக எதிர்பார்த்து வாஞ்சையோடு காத்திருக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். And we have to be waiting for when the Lord would come. 40வது வசனத்திலே நீங்கள் நினையாத வழியிலே அந்தபடியே
அந்தபடியே இந்த ஊமையை சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்வார், நீங்கள் நினையாத நேரத்தில் மனுஷகுமாரன் வருவார், ஆகையால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் என்றார். And verse 40, be ye therefore ready also, for the Son of Man cometh at an hour when ye think not. நீங்க நினையாத நேரத்தில் அவர் வருவார். He will come at the time hour that you think not. நினையாத நேரத்திலே ஒளியாக இருக்கிறதான தேவன் திரும்ப வருவார். And when in the hour that you don't think, the God who is light, he would come. அவர் திரும்ப வருவார். He will come back. எதற்காக? And for what will he come? ஆயத்தமாய் இருக்கிறதான வெளிச்சத்தின் பிள்ளைகளை சேர்த்துக் கொள்ளும்படியாக அவர் திரும்ப வருகிறார். To gather the children of light who are ready. ஆகவே இந்த பூமியில் வாழும் இந்த நாட்களிலே நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகளைப் போல நடந்து கொள்வோம். And we who are living in this time in this earth, let us walk like the children of light. என்னால் முடியாது சொல்லக்கூடாது, சொல்லவும் முடியாது. We cannot say I cannot do it, and we cannot even say like that. ஏனெனில் ஆண்டவர் நமக்கு சகலவற்றையும் தந்திருக்கிறார். Because God has given to us all things. போராயுதங்களை, மாம்சத்திற்கேற்ற போராயுதங்களை, ஆவியின் போராயுதங்களை தந்திருக்கிறார். God has given us weapons of warfare, not the weapons of carnal warfare, but weapons of the warfare of the spirit. ஆகவே இந்த நேரத்திலே நாம் தேவனுக்கு நாம் நன்றி செலுத்துவோம். At this time, let us thank God. கர்த்தருடைய எதிர்பார்ப்பை புரிந்து கொள்வோம். Let us understand the expectation of God. கர்த்தருடைய எதிர்பார்ப்பின்படி நாம் செயல்படும்போது, when we work according to the God's அதாவது நம்முடைய expectation, மனதை, நம்முடைய ஆவியை நம்ம ஆண்டவரே நான் இப்படியாக நான் இருப்பேன் என்று சொல்லி கர்த்தருக்கு நம்மை அர்ப்பணிக்கும்போது, and when we commit ourselves in our spirit and mind saying I live like this, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அதிக கிருபையை தருகிறார். God will grant much grace to அவர்கள் us. பாக்கியவான்கள். They are blessed. காத்துக் கொண்டிருக்கிறவர்கள் பாக்கியவான்கள். Those are waiting, they are blessed. தேவன் இன்னும் அதிக கிருபையை நமக்கு தருகிறார். And God will give you more grace. நம்மை ஜெயம் பெறுகிறவர்களாய் நம்மை மாற்ற, He will make you an overcomer. நாம் எந்த விதத்திலும் குறைவில்லாதவர்களாய் இந்த உலகத்திலே பரிபூர்ணமுடையவர்களாய் வாழும்படிக்கு தேவன் தன்னுடைய சம்பூர்ண கிருபையை நம்முடைய வாழ்க்கையிலே அவர் தருகிறார். God will bless abundantly with His grace, that you have abundance in all things without any lack. சம்பூர்ணமான கிருபையை அவர் நம்ம வாழ்க்கையில தருகிறதனால நாம் எந்த வாழ்க்கையின் பாகத்திலும் குறைவில்லாதவர்களாய் நாம் இருப்போம். When He gives His abundant grace, you will not have lack in any area of your life. ஆகவே இன்றைக்கு நாம் கற்றுக்கொண்டதான இந்த உண்மையை நாம் மறந்துவிடக் கூடாது. We should never forget the truth that we learned today. நாம் வெளிச்சத்தின் பிள்ளைகள். We are the children of light. நாம் அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடக்க வேண்டும். As He is in the light, we also should walk in the light. வெளிச்சத்தின் பிள்ளைகளைப் போல நாம் நடந்து நாம் தூங்குகிறவர்களாக இருக்க கூடாது. We should not be a children of light and we be sleeping. தேவனுடைய ஆவியின் வசனமாகிய பட்டயத்தை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். God has given us the sword of the spirit, which is the word of God. உங்களுடைய வாழ்க்கையில் வருகிறதான ஒவ்வொரு காரியங்களையும், ஒவ்வொரு சோதனைகள், ஒவ்வொரு போராட்டங்களையும் மேற்கொள்வதற்கு அந்த ஆவியின் வசனமாகிய பட்டயத்தை திரும்பவும் திரும்பமாக பயன்படுத்துங்கள். For every temptation that is coming into your life, again and again use the word of God, which is the sword of the spirit. அப்பொழுது நாம் வெற்றி உள்ளவர்களாக இருக்க முடியும். Then we can be victorious. சத்ருவானன் எப்படி இயேசுவை விட்டு சில காலம் பிரிந்திருந்தானோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையிலும் சத்ருவானன் உள்ள நுழைய முடியாதபடிக்கு அவன் வெட்கப்பட்டு ஓடி விடுவான். And as the enemy was not able to enter Jesus' life for a season, he will also be ashamed and not come in near your life. தொடர்ந்து வெற்றி உள்ளவர்களாகவே இருக்கும்படியாக தேவ ஆவியானவர் உங்களை பலப்படுத்துவார். And the Holy Spirit will strengthen you that you will continue to live a victorious life. அடுத்ததாக வெளிச்சத்தின் பிள்ளைகளாகிய நாம் எஜமான் எப்பொழுது வருவார் என்று அவருடைய வருகைக்காக நாம் காத்து கொண்டிருக்க வேண்டும். And next, the children of light, we have to keep waiting when the Lord will turn back. அவர் வருகைக்காக நாம் ஆயத்தமாக, நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். And you also be ready for His coming. சீஷர்களுக்கு சொன்னார். He said it to the disciples. அந்த நேரத்திலே அவரை சுற்றில் இருந்ததான ஜனங்களுக்கு அவர் சொன்னார், நீங்களும் ஆயத்தமாயிருங்கள். And at the time where people were around Him, to them He said, be ready. ஆகவே நாம் ஆயத்தமாக வேண்டியதான நாள். It is the time to prepare and be ready. ஆயத்தமாயிருப்போம். Let us be ready. தேவன் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. May God bless us.